நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. டியூஷன் முடிந்து வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்த 15 வயது சிறுமி இருள் சூழ்ந்த இடத்தில் நடந்து சென்ற போது பின்பக்கமாக வந்து அத்துமீறிய 2 கொடூரங்கள். கத்தி கூச்சலிட்டவாறே அரக்கண்களிடமிருந்து தப்பித்து ஓடிய சிறுமி. குலை நடுங்க வைக்கும் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்திய போலீஸ் ஒற்றை செருப்பையும் அதில் ஒட்டியிருந்த சிமெண்டையும் வைத்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டவர்களை போலீசார் மடக்கி பிடித்தது எப்படி, நடந்தது என்ன? கேரளா கோழிக்கோட்ல உள்ள கசா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கண்ணுல கண்ணீரோடையும் முகத்துல பதற்றத்தோடையும் தம்பதி ஒருத்தங்க வந்திருக்காங்க. அவங்கள பார்த்த போலீஸ்காரங்க எதுக்கு இவ்வளவு பதற்றமாயிருக்கீங்க, என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ தங்களுடைய பொண்ணுக்கு நடந்த கொடூரத்தை பத்தி வாய்விட்டு சொல்ல முடியாம வீட்டில் இருந்தே கைப்பட எழுதி எடுத்து வந்த புகார் கடிதத்தை போலீஸ்காரங்க கிட்ட கொடுத்திருக்காங்க. அதை படிச்சதும் தான் அந்த பெற்றோர் கண்ணில் இருக்கிற வலிக்கும் வேதனைக்கும் பின்னாடி இருக்கிற காரணம் தெரிய வந்திருக்கு. கோழிக்கோட்டை சேர்ந்த 15 வயசு சிறுமி அங்க உள்ள ஸ்கூல்ல 9ஆம் வகுப்பு படிச்சு முடிச்சு 10ஆம் வகுப்பு போக போறாங்க. வீட்டில் இருந்து கொஞ்சம் தொலைவில் உள்ள ஒரு டியூஷன் சென்டர்ல தினமும் ஈவினிங் 6 மணிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் டியூஷனுக்கு போயிட்டு வர்றது வழக்கம். அப்படிதான் செவ்வாய்க்கிழமையும் வழக்கம் போல டியூஷனுக்கு போயிருக்காங்க. டியூஷன் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பஸ் ஏறி வீட்டு பக்கத்துல உள்ள ஸ்டாப்ல இறங்கி அங்க இருந்து வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. பஸ் ஸ்டாப்புக்கும் அந்த சிறுமியோட வீட்டுக்கும் நடுவுல உள்ள ஒரு இடத்துல லைட் வெளிச்சம் இல்லாம இருட்டா இருக்கும். இந்த சிறுமி கரெக்டா அந்த இடத்துல நடந்து வந்துட்டு இருந்தப்போ திடீர்னு பின்னாடி வந்த 2 பேரு சிறுமியை பிடிச்சு இழுத்திருக்காங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல வச்சு யாரோ 2 பேரு மேல கை வச்சதும் அந்த பொண்ணு பதற்றத்திலையும் பயத்திலையும் கத்தி கூச்சல் போட்டிருக்காங்க. அப்போ அந்த சிறுமியுடைய கையை பிடிச்சு இழுத்து பாலியல் ரீதியா அத்துமீற பார்த்திருக்காங்க. ஆனா நல்ல வேளையா அந்த பொண்ணு அவங்கள பிடிச்சு கீழே தள்ளிட்டு கத்தி கூச்சல் போட்டுக்கிட்டே வீட்டை நோக்கி ஓடி இருக்காங்க. கொஞ்ச தூரத்துல வெளிச்சமான இடம் இருந்ததாலையும் அங்க ஒரு சில ஆட்கள் நடமாட்டம் இருந்ததாலையும் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணாம அந்த 2 அரக்கன்களும் இன்னொரு பக்கம் தப்பிச்சு ஓடிட்டாங்க. எப்படியோ 2 மிருகங்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு வீட்டுக்கு போன சிறுமி தன் பெற்றோர்கிட்ட நடந்ததை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதை இப்படியே விடக்கூடாது, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாதான் நாளைக்கு இதே மாதிரி வேற எந்த பொண்ணுக்கும் நடக்காம இருக்கும்னு நினைச்சு சிறுமியுடைய பெற்றோர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. புகார் கடிதத்தை வாங்கின போலீஸ் நேரா சம்பவம் நடந்த இடத்துக்கு போய் அங்க உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதுல இருள் சூழ்ந்த இடத்துல சிறுமி நடந்து வந்ததும் அங்க 2 பேரு சிறுமி கிட்ட அத்துமீறின காட்சிகளும் அவங்க கிட்ட சிறுமி கத்தி கூச்சல் போட்டுக்கிட்டே தப்பிச்சு ஓடின காட்சிகளும் இடம்பெற்றிருந்துச்சு. அந்த சிறுமியோட முகம் கிளியரா தெரிஞ்சதே தவிர சிறுமி கிட்ட தவறா நடக்க பார்த்தவங்களுடைய அடையாளம் தெளிவா தெரியல. அந்த ஏரியாவில் கடை வச்சிருக்கிறவங்க நடந்து போறவங்கன்னு ஏகப்பட்ட பேர்கிட்ட விசாரணை பண்ணியும் போலீஸுக்கு எந்த துப்புமே கிடைக்கல. அப்பதான் ரோட்ல ஒரு செருப்பு கிடந்தது போலீஸ் கண்ணுல பட்டிருக்கு. அந்த செருப்பு ஃபுல்லா சிமெண்ட்டும் ஒட்டி இருந்திருக்கு. சிறுமி கிட்ட அத்துமீறினவங்க தான் பதற்றத்துல செருப்பை விட்டுட்டு தலை தெறிக்க ஓடி இருப்பாங்கன்னு நினைச்ச போலீஸ் அதுல சிமெண்ட் ஒட்டி இருக்கிறதால அவங்க கட்டட தொழிலாளியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சிருக்காங்க. அதனால மறுநாள் காலையில அந்த ஏரியாவை சுத்தி எங்கெல்லாம் கட்டட வேலை நடக்குதுன்னு லிஸ்ட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் கட்டட வேலை நடக்கிற இடத்துக்கு நேரடியா போய் சிறுமி சொன்ன அங்க அடையாளங்களை வச்சு அந்த அரக்கன்களை தேடினாங்க. அதுல சந்தேகப்படும்படியான நபர்களை பிடிச்சு
பாதிக்கப்பட்ட சிறுமி முன்னாடி நிக்க வச்சிருக்காங்க. அப்பதான் இருட்டுல வச்சு தன்கிட்ட அத்துமீறினவங்களை அந்த சிறுமி தெளிவா அடையாளம் காட்டியிருக்காங்க. சிறுமி கை காட்டின 2 பேர்கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினப்போ அவங்க பீகார் மாநிலம் கிஷன்கஞ்ச் பகுதியை சேர்ந்த 36 வயசான ஃபைசன் அன்வர் அப்படிங்கிறதும் 18 வயசான யமன் அலிங்கிறதும் தெரிய வந்திருக்குது. 2 பேரும் கோழிக்கோட்ல கட்டிட தொழிலாளியா வேலை பார்த்துட்டு இருந்ததும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல சிறுமி தனியா நடந்து போனதை பார்த்ததும் பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டதும் விசாரணையில உறுதியாகி இருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல அடைச்சிட்டாங்க. காட்டு பகுதியில் சடலமாக கிடந்த இளைஞரின் உடலில் துப்பாக்கி குண்டு பாய்ந்ததற்கான தடயங்கள், செல்போன் சிக்னல், சிசிடிவி கேமராக்களை அலசி ஆராய்ந்த போலீஸ். சொந்த மருமகன் தான் அக்யூஸ்ட் என்பதை கண்டுபிடித்த காவல்துறை. மொத்த சம்பவத்திற்கும் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததே தாலி கட்டிய மனைவிதான் என்பது தெரிந்து அதிர்ச்சியில் உறைந்த குடும்பத்தினர். நடந்தது என்ன? எங்க அண்ணன் ஃபரூக்க 2 நாளா காணோன்னு தம்பி நயிக் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அந்த அடிப்படையில போலீஸ் ஃபரூக்க செல்போன் சிக்னலை ட்ரேஸ் பண்ணி அவர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கடைசியா செல்போனை எப்போ ஆன் ஆகி இருந்துச்சு, எந்த இடத்துல ஆன் ஆகி இருந்துச்சுன்னு சோதனை பண்ணியிருக்காங்க. அப்ப ஊர்ல இருந்து 8 கிலோமீட்டர் தூரம் தள்ளி ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு காட்டு பகுதிக்குள்ளதான் ஃபரூக்கோட செல்போன் கடைசியா ஆன் ஆகி இருக்கு. உடனே போலீஸ் அங்க போய் சல்லடை போட்டு தேடினப்ப முட்புதர்களுக்கு நடுவுல ஃபரூக் இறந்து கிடந்திருக்காரு. அவருடைய உடம்புல துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்திருந்த தடம் இருந்துச்சு. காட்டுக்குள்ள சடலம், உடம்புல குண்டு பாஞ்சதுக்கான தடயம், இதெல்லாம் பார்த்த போலீஸுக்கு இதுல ஏதோ மர்மம் இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு விசாரணைய தீவிரப்படுத்தினாங்க. உத்தரப்பிரதேசம் பிஜ்னோர் பக்கத்துல உள்ள கிரட்பூருங்கிற பகுதியைச் சேர்ந்த 35 வயதான ஃபரூக்குக்கும் அதே ஏரியாவை சேர்ந்த அம்ரீனுங்கிற பொண்ணுக்கும் கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகியிருக்கு. இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. சந்தோஷமாகவும் அமைதியாகவும் போயிட்டு இருந்த இவங்க வாழ்க்கையில திடீர்னு புயல் வீச ஆரம்பிச்சிருக்கு. அம்ரீனோட செல்போனை தற்செயலா எடுத்து பார்த்தப்ப ஒரு நம்பர்ல இருந்து காதல் வசனமா மெசேஜ் வந்திருக்கு. அந்த நம்பரை போன்ல சேவ் பண்ணி வைக்காததால அது யாருன்னு ஃபரூக்குக்கு தெரியல. அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய ஃப்ரெண்டு மூலமா அது யாருடைய நம்பர்னு விசாரிச்சிருக்காரு. அந்த அன்னோன் நம்பரை ட்ரூ காலர்ல போட்டு பார்த்தப்பதான் அது தன்னோட மருமகன், சொந்த தங்கச்சி மகன் மெர்ஃபானோட நம்பருங்கிறது ஃபரூக்குக்கு தெரிய வந்திருக்கு. மெர்ஃபான் அம்ரீனுக்கு காதல் வசனத்தோட கூடிய ஹார்ட்டின் மெசேஜ் அனுப்புனதை பார்த்து கடுப்பான ஃபரூக் அதுக்கப்புறம் மனைவி அம்ரீன் கிட்ட போய் இத பத்தி கேட்டிருக்காரு. அவங்க அதுக்கு சரியான பதில் சொல்லாம மழுப்பி இருக்காங்க. அதுக்கு பிறகு அம்ரீனோட செல்போனை வாங்கி கேலரிக்குள்ள போய் பார்த்தப்ப அம்ரீனும் மெர்ஃபானும் நெருக்கமா இருக்கிற போட்டோக்கள், வீடியோக்கள் எக்கச்சக்கமா கடந்திருக்கு. அதையெல்லாம் பார்த்ததும் 2 பேருக்குள்ளேயும் தப்பான உறவு இருக்குது அப்படிங்கறத ஃபரூக்குக்கு உறுதியாகி இருக்கு. தன்னுடைய மருமகனும் மனைவியும் சேர்ந்து நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்களேன்னு ஃபரூக் மனசொடைஞ்சு போயிருக்காரு. அந்த வேதனையும் கவலையும் ஒரு கட்டத்துல அவருக்கு பயங்கர கோபத்தை உண்டாக்கி இருக்கு. மனைவி பண்ண துரோகத்தை தாங்கிக்க முடியாம ஒரு நாள் மது போதையில வீட்டுக்கு வந்து அம்ரீனை அடிச்சிருக்காரு. அம்ரீனுக்கு 34 வயசு, மெர்ஃபானுக்கு 20 வயசு தான் ஆகுது. மகன் வயசுல இருக்கிறவன் கூட இப்படி தகாத உறவு வச்சிருக்கியேன்னு கேட்டு கண்மூடித்தனமா தாக்கி இருக்காரு. அது மட்டும் இல்ல, மெர்ஃபானுக்கு போன் பண்ணி நீ பண்ண வேலையில உங்க வீட்டுல சொல்லி என்ன பண்றேன்னு பாருன்னு மிரட்டி இருக்காரு. இதெல்லாம் அம்ரீனுக்கும் மெர்ஃபானுக்கும் ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஃபரூக் உயிரோட இருந்தா நமக்கு பிரச்சனை தான், பேசாம அவரை கொன்னாதான் நிம்மதின்னு முடிவு பண்ணி அதுக்கான பிளானை போட்டிருக்காங்க. ஃபரூக்கை கொலை பண்றதுக்கு தன்னுடைய ஃப்ரெண்டு உமரையும் கூட்டு சேர்த்துக்கிட்டான் மெர்ஃபான்.
ஃபரூக்கை கொல்றதுக்கு அம்ரின், மெர்ஃபான், உமர்னு 3 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி கள்ளச்சந்தையில இருந்து 2 நாட்டு துப்பாக்கிகளை வாங்கி இருக்காங்க. அதுக்கு பிறகு உமர் ஃபரூக்குக்கு ஃபோன் பண்ணி, உங்க வீட்டுல நடக்கிற பிரச்சனைய பத்தி எனக்கு தெரியும், நீங்க நேர்ல வாங்க பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்லி வர சொல்லி இருக்கான். உமரோட பேச்சை நம்பி ஃபரூக்கும் அசர்கார்பூருங்கிற ஊருக்கு பக்கத்துல உள்ள காட்டு பகுதிக்கு போயிருக்காரு. அங்க மெர்ஃபானும் உமரும் சேர்ந்து ஃபரூக்குக்கு மது ஊத்தி கொடுத்திருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே கீழே கிடந்த கல்லால ஃபரூக் தலையில ஓங்கி அடிச்சிருக்காங்க. அடுத்ததா மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கியை எடுத்து ஃபரூக்கோட நெஞ்சிலேயே 5 முறை சுட்டிருக்கான் மெர்ஃபான். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ஃபரூக் உயிரிழந்துட்டாரு. அவர் இறந்துட்டாருங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு மெர்ஃபானும் உமரும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி இருக்காங்க. ஃபரூக்கோட செல்போன் சிக்னல் கடைசியா ஆன் ஆகியிருந்த அதே இடத்துல அதே நேரத்துல மெர்ஃபானுடைய செல்போன் சிக்னலும் பயன்பாட்டுல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு கிரிமினல் கும்பல் கிட்ட இருந்து மெர்ஃபான் நாட்டு துப்பாக்கியை வாங்கினதையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு மெர்ஃபானும் உமரும் தான் ஃபரூக்கை கொலை பண்ணாங்க அப்படிங்கறத உறுதிப்படுத்தின போலீஸ் அதுக்கு பிறகு அவங்க பதுங்கி இருந்த இடத்த கண்டுபிடிச்சு அவங்கள பிடிக்க போனாங்க. ஆனா மெர்ஃபான் போலீஸை தாக்கிட்டு தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணியிருக்கான். அதனால போலீஸ் மெர்ஃபானோட காலில் துப்பாக்கியால சுட்டு இருக்காங்க. துப்பாக்கி குண்டு பாஞ்சதுல சுருண்டு விழுந்து காயமடைஞ்ச மெர்ஃபானை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. போலீஸ் மெர்ஃபானை சுட்டதை பார்த்து பயந்து போன உமர் எங்கேயும் ஓடாம போலீஸ் கிட்ட சரண் அடைஞ்சிட்டான். அதே நேரத்துல தலைமறைவா இருக்கிற அம்ரினை போலீஸ் தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டில் இருந்து வீசிய துர்நாற்றம், எலி செத்து கிடப்பதாக கூறிவிட்டு தப்பி ஓடிய நபர். துர்நாற்றம் அதிகமானதால் காவல் நிலையத்திற்கு தகவல் சொன்ன அக்கம் பக்கத்தினர். வீட்டிற்குள் சென்று பார்த்தவர்களுக்கு காத்திருந்த பேரதிர்ச்சி. லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த நபர் தனது மகளை கொன்று விட்டதாக கதறிய மூதாட்டி. பெண்ணை கொன்று கட்டிலின் பாக்ஸில் திணித்து வைத்தது யார்? மூதாட்டி சொன்ன ஜிதேந்திரா யார்? கொலையின் பின்னணி என்ன? பக்கத்து வீட்டுல இருந்து பயங்கர துர்நாற்றம் வீசுறதா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ஹவுஸ் ஓனர் கிட்ட போய் சொல்லி இருக்காங்க. அப்போ வீட்டை பூட்டிட்டு வெளியே வந்த ஜிதேந்திரா கிட்ட துர்நாற்றம் வீசுறத பத்தி கேட்டிருக்காரு ஹவுஸ் ஓனர். எலி செத்து கிடந்தது சார், அதை தூக்கி தூர போட்டுட்டேன், இனிமே துர்நாற்றம் வராதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி இருக்காரு ஜிதேந்திரா. ஆனா நேரம் போக போக தாங்க முடியாத துர்நாற்றம் வீசி இருக்குது. அக்கம் பக்கத்துல உள்ள மக்கள் எல்லோரும் ஹவுஸ் ஓனர் கிட்ட சத்தம் போட்டிருக்காங்க. உடனே அங்க இருந்த ஒருத்தர் போலீஸுக்கும் தகவல் கொடுத்திருக்காரு. அடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் துர்நாற்றம் வீசுற வீட்டுக்குள்ள போய் சோதனை செய்ய முடிவு பண்ணியிருக்காங்க. ஜிதேந்திரா வீட்டை பூட்டிட்டு போயிருந்ததால பூட்டை உடைச்சிட்டு உள்ள போய் சோதனை செஞ்சிருக்காங்க போலீஸ். வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் துர்நாற்றம் ஹெவியா வீசி இருக்கு. என்னடா இப்படி துர்நாற்றம் வீசுதேன்னு மாஸ்க போட்டுட்டு வீடு முழுக்க சோதனை பண்ணியிருக்காங்க போலீஸ். வீட்டுக்குள்ள பல இடங்கள்ல தேடியும் துர்நாற்றம் எங்கிருந்து வருதுங்கிறத கண்டுபிடிக்க முடியாமலே இருந்திருக்கு. அப்பதான் பெட்ரூம்ல இருக்கிற கட்டில்ல செட் பண்ணி வச்சிருந்த பாக்ஸ்ல இருந்து துர்நாற்றம் வர்றத காவலர் ஒருத்தர் கவனிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ திறந்து பார்த்தா அதுக்குள்ள 40 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருத்தங்களுடைய சடலம் இருந்திருக்கு. அதை பார்த்து குடியிருப்பு வாசிகள் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்று இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் அந்த பெண் யார், அவங்க எப்படி இங்க வந்தாங்க, அவங்கள கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்க தீவிர விசாரணையில இறங்கினாங்க. முதற்கட்ட விசாரணையில அந்த பெண் ஜிதேந்திராவுடைய லிவின் காதலி சோனியா அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதுல ஏதோ கண்டிப்பா வில்லங்கம் இருக்குன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் விசாரணைய வேகப்படுத்தி இருக்காங்க. ஜிதேந்திராவை பிடிச்சாதான் எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும்னு அவரை கண்டுபிடிக்கிற வேலையில இறங்கினாங்க. அப்போ சோனியாவுடைய அம்மா தலை தெறிக்க அழுதுகிட்டே வந்திருக்காங்க. அவங்கள பார்த்த போலீஸ்காரங்க
என்னமாச்சு, எதுக்கு அழறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஜிதேந்திரா என் மகளை கொன்னுட்டதா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா, என் பொண்ணு எங்க, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு கண்ணீர் வடிச்சிருக்காங்க 70 வயது மூதாட்டி. அப்பதான் சோனியாவை ஜிதேந்திரா கொலை செஞ்சது உறுதியாகிச்சு. அதுக்கு பிறகு சோனியாவை கொலை பண்ணிட்டு வெளியூர் போறதுக்கு முடிவு பண்ண ஜிதேந்திராவை ரவுண்டு கட்டின போலீஸ் அவரை ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வந்து சிறப்பா கவனிச்சிருக்காங்க. அதுல தான் பல திடுக்கிடும் தகவல்கள்லாம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. ஹரியானா மாநிலம் பரிதாபாத்தா பகுதியை சேர்ந்த 49 வயசான ஜிதேந்திராவுக்கு திருமணமான நிலையில மனைவி சில வருஷங்களுக்கு முன்னாடி உடல்நல குறைவால உயிரிழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தனியா வாழ்ந்துட்டு வந்த ஜிதேந்திராவுக்கு அதே ஏரியாவில் இருக்கிற சோனியா கூட பழக்கம் ஏற்பட்டிருக்குது. சோனியாவும் கணவர் இறந்ததால தன்னோட தாய் கூட வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. நட்பா பழக ஆரம்பிச்ச ஜிதேந்திரா சோனியா நாளடைவுல நெருங்கி பழகி இருக்காங்க. அதுக்காக ஜவஹர் காலனியில வாடகைக்கு இருக்கிற தன்னோட வீட்டுக்கு சோனியாவை அழைச்சிட்டு வந்து 2 பேரும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல வாழ்ந்திருக்காங்க. எத்தனை நாள் தான் இப்படி வாழ்றது, தன்னை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு ஜிதேந்திராவை நச்சரிச்சிருக்காங்க சோனியா. ஆனா ஜிதேந்திராவுக்கு சோனியாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல துளி கூட விருப்பம் இல்லை. ஏப்ரல் 27ஆம் தேதி இரவு 2 பேருக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அந்த வாக்குவாதம் அதிகமானதுல ஜிதேந்திரா சோனியாவை வீட்டுல இருந்த கயிறால கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காரு. அடுத்து சோனியாவுடைய சடலத்தை மறைக்கிறதுக்காக கட்டில இருக்கிற பாக்ஸ்ல போட்டு திணிச்சிருக்காரு. சோனியாவுடைய சடலத்தை வெளியில எடுத்துட்டு போனா போலீஸ் கிட்ட சிக்கிருவோம்னு நினைச்ச ஜிதேந்திரா சடலத்தை வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்ததோட துர்நாற்றம் வீசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது மேல கெமிக்கல் மருந்தை தெளிச்சிருக்காரு. சடலத்து கூடவே 3 நாள் தங்கியிருந்த ஜிதேந்திராவுடைய வீட்டுல 4வது நாள் பயங்கர துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிருக்கு. அதனால ஜிதேந்திராவால வீட்டுல இருக்க முடியாம அங்க இருந்து வெளியேறினது போலீஸ் விசாரணையில அம்பலமாகி இருக்கு. அதுக்கு பிறகு ஜிதேந்திரா மேல கொலை வழக்கு பதிவு பண்ண போலீசார் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி சிறையில தள்ளி இருக்காங்க. இரும்பு ராடால் கொடூரமாக தாக்கப்பட்டும் கத்தியால் குத்தப்பட்டும் சுடுகாட்டில் கிடந்த இளைஞர் சடலம். சட்டை பையில் இருந்த ஆதார் கார்டு மற்றும் செல்போன் கால் ஹிஸ்டரியால் சிக்கிய கொலைகாரிகள். கொலையில் ஒரு இளம் பெண்ணுக்கும் தொடர்பு. இளைஞரை கொன்றது யார்? கொலைக்கான காரணம் என்ன? இளைஞரின் கொலையில் இளம் பெண்ணுக்கு என்ன தொடர்பு? பின்னணி என்ன? சுடுகாட்டுக்கு பக்கத்துல ஒரு இளைஞர் கொடூரமா தாக்கப்பட்டும் வயித்துல கத்தியால குத்தப்பட்டும் உயிரிழந்து கிடக்கிறதா பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்கு வந்த போலீசார் உயிரிழந்து கிடந்த இளைஞரோட சட்டை பாக்கெட்ல இருந்து ஆதார் கார்டை எடுத்து அதுல இருந்த அட்ரஸுக்கு நேர்ல போய் விசாரிச்சிருக்காங்க. அப்போ என் மகன் இஷான் மேனனோட இது அப்படின்னு சொன்ன இளைஞரோட அப்பா முஸ்தபா மேனன், என் மகனோட ஆதார் கார்டு எப்படி உங்க கைக்கு வந்தது அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம குஜராத் மாநிலம் ராஜ்கோட் பக்கத்துல பக்தி நகர் ஜில்லா கார்டன் சுடுகாட்டுக்கு முஸ்தபா மேனனை அழைச்சிட்டு போயிருக்காங்க போலீசார். அங்க அவருடைய மகன் கொடூரமா உயிரிழந்து கிடந்ததை பார்த்து கத்தி கதறன முஸ்தபா மேனன், நைட்டு ஒரு போன் கால் வந்தது சார், அதுக்கு பிறகு இஷான் வீட்டுக்கே வரல, நண்பர்களோட அடிக்கடி வெளியே போறதால நாங்களும் தேடல அப்படின்னு சொல்லி அழுதுருக்காரு. அடுத்து இஷானோட போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி விசாரணையில இறங்கினாங்க போலீசார். அப்போ குஷ்புங்கிற ஒரு பெண்ணோட நம்பருக்கு இஷான் அடிக்கடி பேசினது தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி சம்பவம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அமன் சவுகான்ங்கிற இளைஞர்கிட்ட இஷான் பேசி இருக்கிறதும் தெரிஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு அந்த 2 பேரையும் அவங்க வீட்டுக்கே போய் தூக்கி இருக்காங்க போலீசார். கணவன் மனைவியான 2 பேர்கிட்டையும் துருவி விசாரிச்சப்பதான் பல உண்மைகள் வெளியே வந்திருக்கு. 21 வயதான இஷான் ஒரு உருளைக்கிழங்கு கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. குஷ்புங்கிற பொண்ணை கடந்த 1 வருஷமா காதலிச்சிருக்காரு. அந்த பொண்ணும் இஷான் கிட்ட பேசி பழகி இருக்காங்க. ஆனா இஷானை கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு வீட்டுல சம்மதிக்கலன்னு தெரியுது. அதனால இஷான் கிட்ட பேசுறத நிறுத்தின குஷ்பு வீட்டுல பார்த்த அமன் சௌஹானை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. தனக்கு எக்ஸ் இருந்ததாகவும் இனி அவரை பத்தி நான் நினைக்க மாட்டேன்னு கணவர்கிட்ட உண்மையை சொல்லி இருக்காங்க குஷ்பு. வயசுல
எல்லாருக்கும் காதல் வர்றதுதான், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு கணவனும் பெருசா எடுத்துக்கல. அதுக்கு பிறகு குஷ்பு அமன் சௌஹானோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா இஷானால குஷ்புவை மறக்க முடியல. அடிக்கடி போன் பண்ணி நீ என்கிட்ட பேசு, என்னால உன்னை மறக்க முடியல அப்படின்னு சொல்லி அழுது இருக்காரு. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இனி உன்னோட பேசுறது நல்லதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க குஷ்பு. அப்படி ஒரு நாள் இஷான் போன் பண்றப்ப நான் சொல்றதையும் மீறி எனக்கு போன் பண்ணிக்கிட்டே இருந்தா என் கணவர்கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குஷ்பு. அப்போ திடீர்னு வீட்டுக்குள்ள வந்த அமன் சௌஹான் மனைவி பேசுறத கேட்டு சண்டை போட்டிருக்காரு. அவன் தொந்தரவு பண்றான்னு நீ ஆரம்பத்திலேயே சொல்லி இருக்க வேண்டியது தானே. மனைவிய சத்தம் போட்டுட்டு தன்னுடைய நண்பர்களுக்கு போன் பண்ணி இஷானை தீர்த்து கட்ட பிளான் போட்டிருக்காரு. அடுத்து இஷானோட செல்போனுக்கு போன் பண்ணின அமன் சௌஹான், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீங்க வரீங்களா, இல்லனா உங்க வீட்டுக்கே நான் வரேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம், நானே வர்றேன் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே வந்த இஷானை பக்கத்துல உள்ள சுடுகாட்டுக்கு அழைச்சுக்கிட்டு போய் அமன் சௌஹான், சாஹில், கொரியர் நிறுவன ஊழியர் அப்சல் இவங்க 3 பேருமா சேர்ந்து இரும்பு ராடால அடிச்சு வயிற்றுல கத்தியால குத்தி கொண்டு இருக்காங்க. அடுத்ததா இஷானோட செல்போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஒரு சாக்கடையில வீசிட்டு 3 பேருமா அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே மொத்த உண்மையும் தெரிய வந்ததால கொலையாளிகள் 4 பேரையும் கைது பண்ணி கம்பி எண்ண வச்சிருக்காங்க போலீசார். கூலி வேலைக்கு போன இடத்தில் தோட்ட உரிமையாளரின் மனைவியுடன் தகாத உறவு. உறவினர்கள் பலமுறை கண்டித்தும் தகாத உறவுக்கு முற்றுப்புள்ளி வைக்காத கூலி தொழிலாளி. அறிவுரை இனி வேலைக்காகாது, அறிவாள்தான் சரியென கூலி தொழிலாளியை காட்டு பகுதியில் வெட்டி கூறு போட்ட கொடூரம். கொலையை செய்துவிட்டு ஊருக்குள் சுற்றி கொண்டிருந்த பெண்ணின் உறவினர்கள் சிக்கினார்களா? நடந்தது என்ன? காட்டு பகுதியில வெட்டி கொல்லப்பட்டு ஒரு ஆண் சடலம் கிடக்கிறதா போலீஸுக்கு தகவல் போயிருக்குது. அடுத்து அங்கு வந்த போலீசார் கொலை செய்யப்பட்டவர் யாரு, வெட்டி கொலை செஞ்சது யாருன்னு விசாரணையில இறங்கியிருக்காங்க. அப்போ கொலை செய்யப்பட்டு கிடக்கிறவர் சங்கரன் கோவில் பக்கத்துல உள்ள பெரியசாமி புரத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி ஆப்ரஹாம்னு பக்கத்து காட்டுல உள்ள விவசாயிகள் சொல்லியிருக்காங்க. அடுத்து பெரியசாமி புரத்துக்கு போய் விசாரிச்சிருக்காங்க போலீசார். அப்போ சார், இதெல்லாம் வெளியே சொல்ற விஷயம் இல்ல, அதுவும் ஒரே ஊர்க்காரங்க, அடுத்த வீட்டு கதை நமக்கு எதுக்குன்னு பலர் மழுப்பி இருக்காங்க. ஆனா போலீசார் துருவி துருவி விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் கொலைக்கான காரணமே தெரிய வந்திருக்குது. ஐயா துறையோட தோட்டத்துல விவசாய கூலி வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு ஆப்ரஹாம். தேங்காய் பறிக்கிறது, வாழைக்கு தண்ணி பாய்ச்சறது, களை விட்டுறதுன்னு தினமும் ஆப்ரஹாமுக்கு ஐயா துறை தோட்டத்துல வேலை இருந்துகிட்டே இருந்திருக்குது. கணவருக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக தினமும் தோட்டத்துக்கு வந்த ஐயா துறையோட மனைவி கிட்ட ஆப்ரஹாம் பேச ஆரம்பிச்சிருக்காரு. அந்த பேச்சு நாளடைவுல தகாத உறவுக்கு அச்சாரம் போட்டிருக்குது. கணவரே தோட்டத்துக்கு வரலனாலும் கூட மனைவி ஒரு நாள் கூட தவறாம தோட்டத்துக்கு வந்திருக்காங்க. தோட்டத்துக்கு வான்னு கெஞ்சு கூப்பிட்டாலே வரமாட்டேன்னு சொல்ற மனைவி இப்பெல்லாம் கூப்பிடாமலே ஆர்வமா வராலே, என்ன காரணமா இருக்கும்னு ஐயா துறைக்கு லேசா டவுட் வந்திருக்குது. இருந்தாலும் பெருசா கண்டுக்கல. ஒரு நாள் சொல்லாம கொள்ளாம தோட்டத்துக்கு வந்த ஐயா துறை தன்னுடைய மனைவியும் ஆப்ரஹாமும் நெருக்கமா இருக்கிறத பார்த்திருக்காரு. அதுக்கு பிறகு ஆப்ரஹாம தோட்டத்தில் இருந்து விரட்டி விட்ட ஐயாத்துறை வீட்டுக்கு போயிட்டு மனைவி கிட்டையும் சண்டை போட்டிருக்காரு. அதோட ஊத்தாங்குளத்துல இருந்த தன்னோட தங்கச்சி கணவர் தினேஷ் கிட்ட நடந்த விஷயத்த சொல்லி புலம்பி இருக்காரு. விடுங்க மாமா, அவனை நான் பாத்துக்கிறேன்னு ஐயாத்துறைக்கு ஆறுதல் சொன்ன தினேஷ் கீழ கலங்கல் பகுதியை சேர்ந்த தன்னோட நண்பர் சிவசக்தியை அழைச்சி ஆப்ரஹாம காலி பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. நீ சொன்னா என்ன வேணாலும் பண்ணுவன்னு சிவசக்தி சொல்லியிருக்காரு. அடுத்து தினேஷும் சிவசக்தியும் ஆப்ரஹாம காட்டு பக்கம் வழிமறைச்சு அறிவாளால முகத்தை கொடூரமா வெட்டி சிதைச்சு கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு அங்க இருந்து போன 2 பேரும் வேற எங்கேயும் தப்பிச்சு போகாம ஊருக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருந்திருக்காங்க. அடுத்து 2 பேரையும் கைது செஞ்ச போலீசார் ஐயாத்துறை கிட்டையும் அவருடைய மனைவி கிட்டையும் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. கட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த 9 மாத கைக்குழந்தை
வீட்டிற்குள் நுழைந்த தந்தைக்கு காத்திருந்த அதிர்ச்சி. நடுவீட்டில் தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்த காதல் மனைவி. இளம் பெண்ணின் காலை பிடித்து கதறி அழுத இளைஞர். இளம் பெண் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டு தூக்கில் ஏற்றப்பட்டாரா? பின்னணி என்ன? வழக்கம் போல வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு பிரம்மசாமி. அப்போ வீட்டு கதவு வெளிப்பக்கமா பூட்டப்பட்டிருந்திருக்குது. மனைவி குழந்தைய தூக்கிக்கிட்டு பக்கத்துல எங்கேயாவது கடைக்கு போயிருப்பான்னு திண்ணையில உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு பிரம்மசாமி. 1 மணி நேரத்துக்கு மேலாகியும் மனைவி வீட்டுக்கு வந்த பாடில்ல. போன் பண்ணினாலும் எடுக்கல. அடுத்து கொஞ்ச நேரத்துல பூட்டின வீட்டுக்குள்ள இருந்து குழந்தையுடைய அழுகுரல் கேட்டிருக்குது. வீடு பூட்டி இருக்கு, ஆனா குழந்தையுடைய அழுகுரல் சத்தம் பலமா கேட்கவே பிரம்மசாமி பதறி இருக்காரு. உடனே பூட்டை உடைச்சி உள்ள போய் பார்த்தப்போ மனைவி தூக்குல தொங்கிட்டு இருந்ததை பார்த்து கதறி அழுதிருக்காரு. பிரம்மசாமியுடைய அழுகுரலை கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்துல உள்ளவங்க அவரை அமைதிப்படுத்தி உடனே போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. அடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்க சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கியிருக்காங்க. முதல்ல பிரம்மசாமி கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் இடையில ஏதாவது பிரச்சனையா, அவங்க உடல் ரீதியா ஏதாச்சும் பாதிக்கப்பட்டிருக்காங்களான்னு விசாரிச்சிருக்காங்க. எனக்கும் என்னோட மனைவிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை சார், அவளுக்கு எந்த பாதிப்பும் கூட இல்லை, ஏன் இப்படி பண்ணிட்டான்னு தெரியலன்னு சொல்லி கண்ணீர் வடிச்சிருக்காரு பிரம்மசாமி. அதே நேரம் பிரம்மசாமியுடைய வீட்டு கதவு வெளிப்பக்கமா பூட்டப்பட்டிருந்ததும் வீட்டுக்குள்ள அவருடைய மனைவி தூக்குல தொங்கிட்டு இருந்ததும் போலீஸுக்கு பல சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. ஒருவேளை பிரம்மசாமி தான் மனைவியை கொலை பண்ணிட்டு நாடகம் ஆடுறாரா அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகமும் போலீஸுக்கு வந்திருக்கு. அதுக்காக பிரம்மசாமி கிட்ட தோண்டி துருவி விசாரணை பண்ணியிருக்காங்க. ஆனா அவருடைய பேச்சுல மனைவி மேல வச்சிருந்த காதலும் பாசமும் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வேற கோணத்துல விசாரிக்க ஆரம்பிச்சாங்க போலீஸ். பிரம்மசாமி மனைவியுடைய செல்போனை அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இளம் பெண் எடுத்த விபரீத முடிவுக்கு பின்னாடி அவங்களுடைய சொந்தக்காரங்க இருக்கிறது தெரிய வந்திருக்குது. திருப்பூரை சேர்ந்த 20 வயசான பிரம்மசாமியும் அதே ஊரை சேர்ந்த 19 வயசான தர்ஷனாவும் அண்ணன் தங்கச்சி உறவுமுறை. தர்ஷனா குடும்பம் மிகவும் ஏழ்மையான குடும்பம். அதனால படிப்பை பாதியிலேயே விட்டுட்டு பக்கத்துல உள்ள பிரைவேட் கம்பெனில ஹெல்ப்பர் வேலை பார்த்து குடும்பத்தை கவனிச்சிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு நடுவுல தர்ஷனா வேலைக்கு போகும்போது வரும்போதெல்லாம் பிரம்மசாமி தான் பிக்கப் டிராப் பண்ணியிருக்காரு. அப்போ 2 பேருக்கும் இடையில நெருக்கம் ஏற்பட்டிருக்கு. உறவு முறையில அண்ணன் தங்கச்சியா இருந்தாலும் 2 பேருக்கும் இடையில ஏற்பட்ட நெருக்கம் கொஞ்ச நாள்லேயே லவ்வா மாறி கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. அடிக்கடி பல இடங்களுக்கு போய் 2 பேரும் தங்களுடைய காதலை வளர்த்துட்டு வந்திருக்காங்க. ஒரு சில சமயங்கள்ல வெளியூருக்கு போகும்போது 2 பேரும் எல்லை மீறி பழகினதாகவும் சொல்லப்படுது. இந்த விஷயம் தர்ஷனா வீட்டுக்கு தெரிய வரவே அண்ணன் உறவுமுறை பையனை காதலிக்கிறேன்னு சொல்லி திட்டி இருக்காங்க. அதோட பிரம்மசாமியோட கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க. அதனால பயந்து போன தர்ஷனா வீட்டுல நடந்ததை பிரம்மசாமி கிட்ட சொல்லி அழுதுருக்காங்க. அதுக்கு பிறகு 2022 வீட்டை விட்டு வெளியேறின 2 பேரும் அதே ஊர்ல இருக்கிற கோவில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த கல்யாணத்துக்கு தர்ஷனா வீட்டுல எதிர்ப்பு தெரிவிச்சாலும் மகன் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு வீட்டுக்குள்ள சேர்த்திருக்காங்க. அதுக்கு பிறகு தங்களோட திருமண வாழ்க்கையில சந்தோஷமா இருந்த பிரம்மசாமி தர்ஷனா தம்பதிக்கு 9 மாதத்துக்கு முன்னாடி பெண் குழந்தையும் பிறந்துருச்சு. இந்த சூழல்ல பிரம்மசாமிக்கு வேடசந்தூர்ல உள்ள தனியார் நூற்பாலையில வேலை கிடைச்சிருக்கு. அதனால பிரம்மசாமி குடும்பத்தோட வேடசந்தூருக்கு வந்திருக்காரு. நாகம்பட்டியில வாடகைக்கு வீடு எடுத்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்துல தர்ஷனாவை அவங்க சொந்தக்காரங்க கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தையும் பெத்து எடுத்துட்டேன்னு நக்கலா பேசியிருக்காங்க. ஆனா தர்ஷனா அதை பெருசா கண்டுக்கல. சம்பவம் நடந்த 1 வாரத்துக்கு முன்னாடி பிரம்மசாமியுடைய சொந்தக்கார பொண்ணுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. பிரம்மசாமி குடும்பத்தோட போயிருக்காரு. அப்போ அங்க இருந்த சொந்தக்காரங்க தர்ஷனாவை வார்த்தையால கொன்னு இருக்காங்க. அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட இவளை எதுக்காக கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணீங்க,
இவளுக்கு பிறந்த குழந்தையும் இவள மாதிரிதானே இருக்க போகுதுன்னு வார்த்தைகளால நோகடிச்சிருக்காங்க. குழந்தைய பத்தி பேசினதும் தர்ஷனா மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்காங்க. அதனால கணவர் வேலைக்கு போனதும் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொல்லப்பட்டாலும் வீட்டு கதவை வெளிப்பக்கமா பூட்டுனது யாரு அப்படிங்கிற கேள்விக்கு இன்னும் விடை கிடைக்கல. காவல்துறை முழுமையான விசாரணை நடத்தினாதான் எல்லா கேள்விக்கும் விடை கிடைக்கும். ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.